சாதி வெறி ஒரு சக மனுஷனை துள்ள துடிக்க கொலை செய்ய வைக்குது. அதாவது 27/7/2025 சாயங்காலம் 3 மணி போல தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த பொறியாளர் கவின் செல்வகணேஷ் அவங்கள சுபாஷினி அப்படின்ற ஒரு பெண்ணோட தம்பி சுர்ஜித் கொலை செஞ்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் தான் கவின் செல்வகணேஷ். இவர் நெல்லை திம்மராஜபுரத்துல இருக்கிற சரவணகுமார் கிருஷ்ணகுமாரி இவங்களோட மகளான சுபாஷினியை காதலிச்சிருக்காங்க. இந்த 2 பேருமே காதலிக்கிறது தெரிஞ்சிருக்கு. இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதுல இந்த சுபாஷினி அப்படின்றவங்களோட பெற்றோர், அதாவது சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி, இவங்க 2 பேருமே காவல்துறையில வேலை செய்யறவங்க. இவங்களுக்கு இதுல விருப்பம் இல்ல. இதுக்கு காரணம் சாதி. இந்த நிலையில 27/7/2025 ஈவினிங் 3 மணி போல சுபாஷினியோட தம்பி சுர்ஜித் கவினை கூப்பிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அங்க கவின் வந்ததும் தான் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து சரமாரியா கவினை வெட்டி இருக்காரு சுர்ஜித். இதுல கவின் அந்த இடத்துலயே இறந்துட்டாரு. சுர்ஜித் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கொலை செய்யப்பட்ட கவின் அவர்கள் நல்லா படிச்சு ஒரு வேலையில இருந்து நல்லா சம்பாதிக்கிற ஒரு இடத்துல இருந்து தனக்கான ஒரு பொருளாதார நிலைத்தன்மையோட இருந்தவர். ஆனால் அவரும் அவரோட சாதியின் பெயரால் கொலை செய்யப்பட்டிருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இங்க யாரு சாதி பாக்குறா, இப்பெல்லாம் யாருமே சாதி பாக்குறது இல்ல, அதுவும் படிச்சுட்டா, நீங்க ஒரு நல்ல வேலையில இருந்துட்டா, நல்லா சம்பாதிச்சுட்டா யாருமே அந்த சாதி வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கதை கட்டுவாங்கல்ல. அவங்க எல்லாருக்குமே இந்த சம்பவம்ன்றது ஒரு அலாம் மாதிரி. இங்க சாதி அப்படின்றது இந்த சமூகத்துல இந்த மனுஷங்களோட மூளையில இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு. இந்த குறைபாடு மனுஷங்க மனசுல இருந்து போற வரைக்கும் நம்ம எவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு நல்ல வேலையில இருந்தாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு உயரங்களுக்கு போனாலும் நம்ம சாதி வச்சு நம்மள ஒடுக்கிறதுக்கு தான் இவங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இதைத்தான் நம்ம எதிர்த்து கண்டினியூஸா பேசிட்டே இருக்கோம். இப்ப இன்னைக்கு இந்த சாதி வெறிக்கு பலியானவர் கவின். இனியும் இந்த மாதிரி உயிர் போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து சாதிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தும் இந்த மனுஷங்களோட மனநிலையில. மனுஷங்க எல்லாரும் மாறி இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்றதுக்கு இன்னும் நிறைய காலம் பிடிக்கும். ஆனா அதுவரை நம்ம இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அனுமதிச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கு இப்ப நம்ம கையில இருக்கிற ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்றது ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டம். இந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டம் நிறைவேற்றப்பட்ட குறைந்தபட்சம் இந்த சட்டத்துக்கு பயந்தாவது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மனுஷங்க செய்யாம இருப்பாங்க அப்படின்னு தோணுது. அரசு இந்த மாதிரியான விஷயங்களை கவனத்தில் கொண்டு இனியாவது ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்றதான் ஒரே கோரிக்கையா இருக்கு. அதோட இந்த குற்றத்தை செஞ்ச இந்த சுர்ஜித்தும் சுர்ஜித்தின் குடும்பத்தினரும் கடுமையா தண்டிக்கப்படணும். நன்றி.